பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்வதும் தவறான பாதையில் கொண்டு செல்வதும் ஒன்றே ஒன்றுதான், அவனுடைய கோபம். ஒரு நல்ல மனிதர்களாக, தாழ்மையுள்ள மனிதர்களாக, எல்லாரையும் நேசிக்கிற, அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கக்கூடிய அதே மனிதன்தான் கோபம் என்கிற வலையில் சிக்கும் பொழுது தன் சுயத்தை மறந்து எல்லாருக்கும் துன்பம் தருகிறவர்களாகவும் இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நம் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்கிற ஆசை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கோபம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? தெரிந்து கொள்வோமா? வேதாகமத்தில் சங்கீதம் 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். கோபம் என்பது ஒரு நிமிடம் மாத்திரமே இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் கோபப்படுகிறது கூட நீங்கள் அன்பு செலுத்துகிற ஒருவர் மீது தான். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனம் புண்படாதபடிக்கு, அவருடைய மனம் வேதனைப்படாதபடிக்கு உங்கள் கோபத்தை ஒரு நிமிடத்திலேயே நீங்கள் மாற்ற வேண்டும். நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம் மீது கோபப்படுகிறார். ஆனால் நம் மீது தயவு வைத்துள்ள தேவனாயிருக்கிறார். இரவு நேரத்தில் நாம் சோர்ந்து போய் ஆண்டவரின் கோபத்திற்கு உள்ளாகி அழுது கொண்டிருந்தாலும் கூட உங்களை ஆற்றி தேற்றி அதிகாலையில் விடியற்காலத்தில் எழும்பும் போது களிப்போடும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, இரவோடு இரவாக முடித்து அதிகாலையில் புது மனிதனாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவ பிள்ளைகளாக புத்துணர்ச்சியோடு எழும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றிலிருந்து கோபம் வேண்டாம். Have a blessed day. Jesus bless you.